Good morning, students. Yesterday we finished the topic recursion, chapter 8. Today the new lesson will start. Chapter 9, Introduction to C++. So after the completion on this chapter, the students will be able to understand the basic building blocks of C++ programming language. So able to construct simple C++ programs and execute and debug C++ programs. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலில் நம்ம 9th ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ பாரதேசன் யூனிவர்சிட்டி யூ கேன் கண்டக்ட் த C++ சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ த சேம் கான்செப்ட் தான் நம்ம இந்த சாப்டர், இந்த 9th சாப்டர்லேருந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப் டு 16th சாப்டர் வரைக்கும் C++ தான். ஸோ C++ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து நம்ம ஒன்லி தியரி மட்டும் இல்லாமல் ஸோ லேப் ப்ரோக்ராம்ஸும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். C++ அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு C++ ப்ரோக்ராம் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், ஸோ வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ரைட்டிங் த C++ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ C++ ப்ரோக்ராம் வந்து சம் ஆஃப் த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் தான். நம்ம இதுக்கு முன்னாடி 6, 7, 8 சாப்டரில் வந்து ப்ராப்ளம் சால்விங்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து நம்ம கோடிங் வைஸ் நம்ம எப்படி பார்க்க போகிறோம், ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு C++ ப்ரோக்ராமிங்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம், C++ ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், C++ ப்ரோக்ராம் we can enter the C++ software and save, compile and run. ஸோ வந்து நம்மளுக்கு இப்போ கோடிங்ஸ்லாம் நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட், நம்ம ப்ரோக்ராம்ஸில் வந்து என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். So today the objectives is introduction. So in this introduction there are two topics: history of C++ and benefits of learning C++, and then another one is a character set. So see the introduction. C++ is one of the most popular programming language developed by Johannes Strostrup at AT&T Bell Lab during 1979. ஸோ இந்த ஜோனேஸ் ஸ்ட்ரோஸ்ட்ரப் அப்படின்றவ தான் வந்து ஒரு லேப் இருக்குது. அந்த லேபோட நேம் வந்து AT&T Bell Lab. அந்த லேபில் 1979 இந்த C++ அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ C++ சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடிகம்ஸ். அப்போ ப்ரொசீஜரல் அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடிகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ இது C++ இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதான் வந்து பேஸ். இதை வச்சு தான் நம்ம இப்போ நியூவாக வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லைக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லேட்டர்ஸ் பார்ப்போம், ஜாவா அந்த மாதிரிலாம் வந்து இது எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லேட்டர் பார்ப்போம். ஸோ திஸ் த C++ இஸ் கால்ட் அஸ் a hybrid language. ஸோ C++ இஸ் a superset extensions of its predecessor C language. predecessor C language அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து C லாங்குவேஜில் இருக்கிற சம் ஆஃப் த கான்செப்ட்ஸ்லாம் வந்து C++ல வந்து டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஜோனேஸ் ஸ்ட்ரோஸ்ட்ரப் நேம்டு இஸ் நியூ லாங்குவேஜ் அட் C with classes. ஃபஸ்ட்டு வந்து C with classesன்னு சொல்கிறாங்க. the name C++ was coined by Rich Mosquiti where ++ is the C language increment operator. ஸோ ++ அப்படின்றது வந்து ஒரு ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ஸில் எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்க்குறப்ப ஸோ வந்து ++ இஸ் த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து ரிச் மஸ்கிட்டி அப்படின்றவர் வந்து இந்த C++ அப்படின்ற இதை வந்து நம்மளுக்கு அப்படின்ற நேம் வந்து அந்த சியில் இருக்கிற ++ அப்படின்ற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. See the screen. He is Johannes Strostrup. He is inventor of C++ programming language. இதுதான் C++ programming language வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாரு. The Johnny is a Danish computer scientist born on 30th December 1950. அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டு. ஸோ வந்து 30th December 1950 வந்து பிறந்திருக்காரு. He has master degree in mathematics and computer science in 1975 from ஆர்ஹஸ் யூனிவர்சிட்டியில் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்டும் படிச்சிருக்காரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டும் முடிச்சிருக்காரு. ஸோ டென்மார்க் அண்ட் பிஹெச்டின்ற வந்து ரிசர்ச் கோர்ஸ், டாக்டரேட் அப்படின்ற டாக்டர் பட்டம் வாங்குறாங்களே அதெல்லாம் வந்து பிஹெச்டி கோர்ஸ் தான் படிப்போம். ஸோ டென்மார்க் அண்ட் பிஹெச்டி இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் 1979 ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், இங்கிலாந்து. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்காரு. ஹீ இஸ் த ஜோனேஸ் ஸ்ட்ரோஸ்ட்ரப் ஆஃப் இன்வென்டர் ஆஃப் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். Next we see about the history of C++. C++ was developed by Johannes Strostrup at IIT Bell Laboratory during 1979. C++ is originally derived from C language and influenced by many languages like Simula,
BCPL, ADA, ML, CLU and ALGOL 68. C++ அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ்ட் ஆன் C அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அந்த C லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் சம் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸையும் பேஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை மெனி லாங்குவேஜஸ். அந்த மெனி என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படின்னா வந்து சிமுலா அப்படின்ற வந்து இதெல்லாம் வந்து ஓல்டு லாங்குவேஜஸ் வந்து நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு முன்னாடி 1990s 1970s இதுக்கு முன்னாடி வந்து சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸில் வந்து நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நவடேஸ் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஜாவா, .NET, C# அப்படின்ற அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம எங்கே பார்த்தாலுமே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் மூலமாக தான் இருக்குது. ஸோ ஆன்லைன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு அதாவது சிஸ்டமைஸ்டு மாற்றுறாங்க இல்லையா. முன்னாடி வந்து இந்த பேப்பர் வைஸ் நம்ம டைப் பண்ணி நம்ம எழுதிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சிஸ்டமைஸ்டாக மாற்றுற ப்ராசஸ் தான் வந்து சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்கிங் வச்சுக்கலாம். ஸோ எங்கே போனாலும் ஒரு ஸ்டோரு எங்கே போனாலுமே எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் வைஸில் மாற்றிடுது. ஸோ அப்போ அந்த சாஃப்ட்வேர் வைஸாக எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா இந்த மாதிரி லாங்குவேஜஸ் C++ அப்படின்றது பேசிக் லாங்குவேஜ். இது அட்வான்ஸ்டாக இதை வந்து நம்மளுக்கு பேஸ் பண்ணி அட்வான்ஸ்டாக வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்றிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மாற்றி கொண்டுவாங்க. இது வந்து நம்ம இது பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு ஓல்டு இந்த சிமுலா, BCPL, ADA, ML, CLU and ALGOL 68 இஸ் த ஓல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதெல்லாம் வச்சு இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சு பேஸ் பண்ணி C++ அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ டில் 1983 இட் வாஸ் ரெஃபர்ட் அ நியூ C. இந்த C++க்கு வந்து எப்படி வந்து நேம் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தாங்கன்னா நியூ சின்னு வச்சுருந்தாங்க அண்டு C வித் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இன் 1983 த நேம் வாஸ் சேஞ்ச்டு பை C++. இந்த ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரிக் மாஸ்கிட்டி அப்படின்றதான் வந்து C++ அப்படின்றத வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணார். இதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் C++. ஸோ C++ இஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு பை த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், ISO அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இதை வந்து ISO வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த C++ வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. த லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பப்ளிஷ்டு இன் December 2017 as ISO IEC. அது வந்து ஒரு நம்பர் இருக்குது 14882:2017 வந்து December 2017 ISO வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் இன்ஃபார்மலி நோன் as C++ 17. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸ்டு வெர்ஷன் வாஸ் பப்ளிஷ்டு இன் 1998. 1998 தான் வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ISO IEC 14882:1998. பை அடுத்து வந்து C++ Not 3 அது வந்து 2003 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வெர்ஷன் வந்து C++ 11 2011 வந்து நெக்ஸ்ட் வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு C++ 14 2014 C++ 14 அப்படின்ற வெர்ஷன் வந்திருக்காங்க. த நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வில் பி C++ 20 2020 இந்த இயரில் C++ 20 அப்படின்ற லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ஆல்ரெடி நம்ம கதை மாதிரி C# ஆஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஆஸ் சிம்பிள்னு சொன்னோம் அப்படின்னா ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். C#, D, Java and newer version of C languages has been influenced by C++. அந்த C++ அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு தான் நிறைய இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுற அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் C++. ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் C++. இந்த C++ நம்ம படிக்கிறதுனால வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ C++ இஸ் a highly portable language and is often the language of choice for multi-device and multi-platform app development. இந்த multi-platform app development அப்படின்றது வந்து ஸோ எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் நம்ம C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஓல்டு லாங்குவேஜஸ் ஓல்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் C++ இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்க்ளூட்ஸ். இதை ஏன் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னா சம் ஆஃப் த அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இல்லாத நியூ கான்செப்ட்ஸ்லாம் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரீஃபாக வந்து நம்மளுக்கு பின்னாடி பார்ப்போம். ஸோ கிளாஸஸ் அப்படின்றது வந்து டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாலிமார்பிசம் அப்படின்னா பாலினா மெனி, மார்பிசம் அப்படின்னா ப்ராசஸ். இந்த மெனி ப்ராசஸ் அட் ஒர்க் இன் த சேம்
டைம். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருக்கம்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து டேட்டாலாம் வந்து ரொம்ப சுருக்கமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த என்கேப்சுலேஷன், கேப்சூல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் கேப்சூலில் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஒரு நமக்கு உடம்பு முடியல அப்படின்னா ஒரு கேப்சூல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சால்வ் ஆகுது. அதேமாதிரி சிம்பிள் கான்செப்ட்ஸ்லாம் வச்சு நம்ம C++ல சம் ஆஃப் த பிக் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கனால தான் C++ இஸ் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். The third one is C++ has a rich function library. The function libraryயில் நம்ம எப்படி புக் எடுத்து யூஸ் பண்ணுறோமோ the same concepts, the library C++ libraryயில் lot of concepts available. We can use the function library. C++ allow exception handling, inheritance and function overloading which are not possible in C. Cல வந்து இந்த மாதிரி நம்ம exception handling, inheritance, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த classes, object இந்த மாதிரிலாம் வந்து சியில் இல்லை. ஸோ அதனால வந்து அந்த C++ வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட். த லாஸ்ட் பெனிஃபிட் இஸ் C++ இஸ் அ பவர்ஃபுல் efficient and fast language. It finds a wide range of applications from GUI applications, graphic user interface applications, to 3D graphics. 3D graphics வரைக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். 3D graphics for games of a real time arithmetic simulations. இந்த C++ யூஸ் பண்ணி நிறைய கேம்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஜாவா அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து கேம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த C++ வந்து அப் டு GUI அப்ளிகேஷன்லேருந்து 3D கிராஃபிக்ஸ் வரைக்கும் இருக்கிற கேம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிளாட்ஃபார்மில் இந்த C++ அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. This is the benefits of learning C++. The next last one is a character set. A character set is a set of characters which are used to write a C++ program. A character represents any alphabet, number or any other symbols. Special characters are mostly available in the keyboard. C++ program ரைட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு டைப்பிங் தான் பண்ணணும். ஸோ இப்போ கீபோர்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அன்வான்டாக எந்த ஒரு C++ சாஃப்ட்வேரில் அன்வான்டாக எந்த ஒரு பேடோ டாட்டோ ஸ்பெஷல் சிம்பிள்ஸோ நம்ம வச்சோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கம்பைல் பண்ணுறப்ப எரர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கேரக்டரோட யூசஸ் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், வாட் ஆர் த கேரக்டர்ஸோட த டைப்ஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரைட் பண்ண முடியும். ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறப்ப என்னென்ன சிம்பிள்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியும். ஸோ அன்வான்டாக நம்ம ஒரு லைன் டைப் பண்ணியிருக்கோம், அந்த லைன் பக்கத்தில் ஒரு டாட் வச்சாலும் அந்த டாட் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எரர் காட்டும். ஸோ அன்வான்டாக எந்த ஒரு வேர்ட்ஸ் கேரக்டர்ஸுமே இருக்கக்கூடாது. ஸோ வந்து கீபோர்டில் இருக்கிற எல்லாமே எப்படி இருக்குதுன்னா கேரக்டர் செட்டாக எடுத்துக்கிறது. நம்ம செகண்ட் சாப்டரில் பார்த்தோம் ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லிட்டு, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ ஒவ்வொரு கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்குமே ஒரு ஆஸ்கி கீ இருக்குது. ஸோ நம்ம டைப் பண்ணுற எல்லாமே வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஜீரோஸ் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகி ப்ராசஸ் ஆகி நமக்கு திரும்ப கொடுக்குறப்ப நம்ம என்ன இன்புட்டாக கொடுத்தோமோ சேம் அவுட்புட்டாக வந்து நம்மளுக்கு வருது. ஸோ வந்து the following C++ accepts for the following characters. The first one is see the screen, the alphabets அப்படின்னா வந்து கேப்ஸ் லெட்டர் ஏலேருந்து Z அண்ட் ஸ்மால் லெட்டர் A to Z. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூமரிக்லேருந்து 0 to 9. ஸோ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நம்ம 0 to 9 தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் வரும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் நியூமரிக். The third one is ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதில் பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் டிவைட் த டில் சிம்பிள்னு சொல்லுவோம், எக்ஸ்க்ளமேட்டரி, அட் சிம்பிள், ஆஸ், டாலர் சிம்பிள், ப்ரெசன்டேஷன், கேப் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட், ஸ்மால் ப்ராக்கெட், த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், டாட்டு, ஸ்லாஷ், கொஸ்டின் மார்க்கு, ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்குமே ஆஸ்கி வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் சாப்டர் பார்த்தோம். ஆஸ்கி வேல்யூ இருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். இது அன்வான்டாக நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஸோ C++ல் எந்த இடத்துல என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல தான் அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒயிட் ஸ்பேஸ். நம்ம கீபோர்டில் ஒரு நீளமான பெரிய கீ இருக்கும், அந்த டிஸ் கால்டு ஒயிட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒயிட் ஸ்பேஸுக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்குது. பிளாங்க் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஹரிசன்டல் டேப். அப்புறம் வந்து ஹரிசன்டல் டேப் இருக்கும், டேப் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து கேரேஜ் ரிட்டன், என்டர் கீ, அதுக்கு வந்து ஒரு வெளி இருக்குது, அது நியூ லைன் சொல்லுவோம். த ஃபார்ம் ஃபீட். த லாஸ்ட் ஒன் இஸ் அதர் கேரக்டர்ஸ். C++ கேன் ப்ராசஸ் எனி ஆஃப் த 256 ASCII கேரக்டர்ஸ் அஸ் டேட்டா. ஸோ வந்து 256 ASCII கேரக்டர்ஸ் வந்து C++ வந்து சப்போர்ட் ஆகும். திஸ் இஸ் த கேரக்டர் செட். ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.